பட்டர்ஃப்ளையை எப்படி கடிச்சு வச்சுருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஆமாம், பெரிய டாக்கு உரிமை இருக்கும் போல். பெரிய டாக்கு எல்லாமே சேர்ந்து கடிச்சு வச்சிருச்சு. பயங்கரமான காயம், உடம்பே ரொம்ப ரணமாகிடுச்சு. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் உங்கள் ஸ்கின்னையும் அப்படியே செக் பண்ணி, ஒரு வருஷம் டாக் அப்படின்னு சொன்னோடனே ஸ்கின்னையும் செக் பண்ணாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இப்படி தாங்க சார் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்கின்னை இந்த இடத்துலடைய சதையை எடுத்து ஏதோ செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு இது இச்சிங்க்கு, அதாவது அரிச்சதுன்னா கொடுங்க, அப்புறம் சத்து டானிக்கு நான் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்துருக்கு, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்ன சொல்கிறதுனே தெரில. கிளினிக் இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போவே தூக்கிட்டு போயிட்டு இப்போ தான் வந்தேன். அப்படியே கூடையோடைய வச்சு பால் கொடுத்துட்ருக்கேன். குடித்தாங்க. போகும்போது ஒன்றும் சாப்பிடலை. என்னடா பட்டர்ஃப்ளை இங்கே பாரு, அம்மா பாரு. சரி, ரணமாக இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணுறது, ஃபுல்லாக உடம்பே ஃபுல்லாகவே காயம். நான் கேலண்டரில் தான் மேலே ஊற்றி விட்ருக்கேன். அவங்க மேலே போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுக்கல. இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விட்ருக்காங்க. வேண்டிக்குவாங்க பட்டர்ஃப்ளை சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கோலத்திலே பார்க்குறது. 1 இயராக பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ வேதனையாக இருக்குது. எல்லாரையும் சரி பண்ணியாச்சு, இது மட்டும் இன்னும் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன், காப்பாற்றிருக்க முடியாது. எல்லாம் அப்படியே கடிக்குதுங்க. இது திருப்பி கடிக்க முடியாதுல்ல, அதுங்கெல்லாம் நல்லா போல்டான டாக்குங்க. இது எப்பவும் தனியாகவே தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னமோ ரீசெண்டாக குலைக்குது, எல்லாரையும் பார்த்து பயங்கரமாக குலைக்குது. இதுவும் சரி, இந்த சௌமியும் சரி. சௌமியெல்லாம் தனியாக தான் போட்டிருப்பேன், இதையும் எப்போவுமே தனியாக தான் போட்டிருப்பேன். கூண்டில் கொஞ்சம் வெயிலில் இன்றைக்கி லோசன் தடவி விட்டதுனால கொஞ்சம் வெயிலில் இருக்கட்டுமேனு விட்டுட்டு இதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காண்டி வந்தேன். அதுக்குள்ளே இந்த வேலை பண்ணி வச்சுருக்குதுங்க. புது டாக்கை எடுக்க சொல்லி எவ்வளவோ சொல்கிறீங்களே, இதான் ரீசன். புது டாக்கெலாம் உள்ளே விட முடியாது நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம், ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஆமாம், இவங்கள்ட்ட இருந்து அந்த புது டாக்கை காப்பாற்றுறதும் கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். இன்னும் நேற்றுலாம் கருப்பனை கொண்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் கொண்டாந்து இங்கேயே வச்சுட்டோம். அந்தளவுக்கு கத்துறாங்க, ரகலை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் எப்படி கடிச்சிருக்குது அந்த பிள்ளை. சரிடா.